விக்ரமசிங்கபுரம் தூய பேதுரு ஆலயத்தின் வழியாக அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஜெபத்தோடு கூடி வந்திருக்கிற நம் அனைவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. கைகளில் பரிசுத்த வேதாகமத்தையும் 200 ஆண்டு கேத்தையும் கையில் வைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வீட்டில் இருக்கிற அனைவரும், சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பிற அனைவரும் ஜெபத்தோடு இந்த ஆறில் பங்கு பெறுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூயாதி தூயவரே, நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தரே, உம் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுதும் எங்களை கிருபையாக கண்மணி போல எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்க சாமி நன்றி சொல்கிறோம். இந்த காலவெளியிலும் திருச்சபையின் ஊழியக்காரர்களாக, விசுவாச குடும்பங்களாக, இந்த பட்டணத்து மக்களாக சுவாமி இணைந்து ஆராதிக்கும்படியாக உடைய திருச்சபையில் கூடி வந்திருக்கிறோம். என்னுடைய குறைகளை தயவாக மன்னித்து உடைய அருள் பிரசனத்தை உணர்ந்து கொள்ள என் தேவ கிருபையை ஜெபிக்கிறோம். கேட்கிற வார்த்தையின் வழியாக இடைக்கத்த ஆன்மாவிலே புதுபலனை தரும்படியை ஜெபிக்கிறோம். நான் வேண்டிய கூடிய எல்லா ஜெபங்களுக்கும் என் தேவாய தேவன் பதில் தரும்படியை ஜெபிக்கிறோம். தொடக்கம் முடிவரையிலும் துதி ஸ்தோத்திரங்களை தயவாக ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுகிறோம். நீ நாமே சுவாமி இந்த ஆறு பங்கு வருகிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அனைவரும் சேர்ந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 28 பாடுவோம். 28வது கீதங்கள். கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே. 28வது கீதங்கள். You've been on
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறது போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வளமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையான மற்ற எல்லா காரியங்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடியிருக்கிற இடங்களிலே நமது பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷ கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருக்கு விரோதமாக மற்ற மனிதர்களுக்கு முன்பாக செய்த பாவங்களை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்வோம். என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வதற்கு தேவனே நம்முடைய பலனை தாரும், நம்முடைய ஒத்தாசையை தாரும் என்று சொல்லி இருதயங்களை கிழித்தவர்களாக தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை திருப்புவோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவர், மன உருக்கம் நிறைந்த ஆண்டவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர், பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர், மீண்டுமாக நம்மை அரவணைத்துக் கொள்ளும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவ சமூகத்தில் என்னுடைய பிழைகளையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். உள்ளத்திலே உணர்த்தப்பட்டவர்களாக, நம்முடைய பிழைகளை உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக, ஆண்டவரை தகுதிப்படுத்தும் வண்ணமாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை தாழ்மையோடு நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் இந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனை நடந்தோம், மது பரிசுத்த கற்பனை குரோதமாய் குற்றம் செய்தோம், செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தக்கவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரே எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிய வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளை இறங்கும், தப்பை எங்கள் அறிக்கைகள் பொறுமையாயிரும், பாவத்தும் துக்கப்படுகிறோம் சீர்படுத்தும். மிகவும் பிதாவே உம்முடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து புத்திர நடந்து வர இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தேவனே, எப்போதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு ஸ்பாவும் லட்சணமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினால் எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எங்களுடையதே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதாகாலம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தருக்கு பெருமாய் பாடுகே. நம்முடைய கட்டளையை சகித்தமன கடவோம் வாருங்கள். துதித்தனமாக வந்து சங்கீதக்காரருக்கு பாட கடவோம். கர்த்தரின் மகா தேவனோ, எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனோ மாயேரோ கேரான். பொன்மையில் ஏறுகிறது பருவங்களும் அவரோடையவைகள் சமுத்திரமடைந்து அவரை உண்டாக்கினார். வெட்டாந்தரையோ அவருடைய கரம் ஒரு வாக்கேற்று நம்மை நகர்கிறதுக்கு முன்பாக நாம் பணிந்து கொண்டு முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று சாய் கேட்பீர்களாக. அனந்தம் சொந்தம் போல உங்களுக்கு கடின பாடுகாதேயோங்கள். அங்கங்களாய் சோதித்து என்னை பற்றி பார்த்து என்கிற யாயும் கண்டார்கள். நான் சந்ததியை ஆலோசித்து அவர்கள் மதிப்புள்ளோம் என்னை வழியாளர்கள் என்றும் சொல்லி என்னை பாதுகாப்பு என்று என்னை குமத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 34ஆம் சங்கீதம், வசனங்கள் 1 முதல் 12 முடிய. சங்கீதம் 34 முதல் 12 வசனங்கள் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்,
நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேசிக்கிற மனுஷன் யார்? பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருவதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் இந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாராத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினாலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டாள். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பானா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. பூமியின் குடிகளே, எல்லாருமாய் பாடுங்கள், மயிர்த்துடன் கர்த்தர் ஆராதனை செய்து நதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவனைகள் நாமல்ல, அவர்களை உண்டாக்கினார். நாமளுடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சல் நாடுகளும் மாயேரோம். அவர் வாசல் துதியோடும் அவர் பிராணம் பிரவேசித்து அவரை துய்த்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும்
குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல் பிதாவாகிய தேவனை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்ம நாதரை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியில் பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வல் பிதாவாகிய தேவன் வாசலில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்தில் வருவார். பரிசுத்தாவையும் சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் சுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சம்பரத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் குடும்பமாய் குற்றச்சாட்டு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை பிரவேசம் பண்ணாமல் தீமைக்கு ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு அருளிச்செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. தேவரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகாரியோ. உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதேயோ. பெருவியாதி நீங்குவதற்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கும் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, நியாயப்பிரமாணத்திலே கூடியிருக்கிற தண்டனைகளையெல்லாம் நாங்கள் செய்த பலவிதமான பாவங்களுக்காகவும் எங்கள் இருதய கடினத்திற்காகவும் எங்கள் மேல் வருவது நியாயம் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆயிலும் நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டிய பிரகாரம் தாழ்த்தா இருந்த போதிலும் தேவரீர் உருக்கமாய் எங்களுக்கு இறங்கி அதை ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் எங்களை மிகவும் துன்பப்படுத்தின பெருவியாதி விஷயவாதியாகிய கொரோனா நோயிலிருந்து எங்களுக்கு தந்த நல்லதொரு பாதுகாப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆரோக்கியத்தினாலும் சௌக்கியத்தினாலும் எங்களுடைய வீடுகளில் கம்பீர சத்தம் உண்டாகும்படியாக மகிழ்ச்சியை தந்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இவ்விதமாக எங்களை காப்பாற்றி பராமரித்து வருகிற நிமித்தமாகும் எங்கள் கர்த்தராகிய இயேசு நிமித்தின் மூலமாய் நாங்கள் உம்முடைய தேவ நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் தொடர்ந்து செலுத்தும்படியாக தேவரீருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தொடர்ந்து தந்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உயிர்த்தெழுந்த
திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்கான சுருக்க ஜெபம். சாட்சியின் பலன் கிருபை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரிசுத்த பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாக சாட்சியளித்த சீஷர்களுக்கு பூரண கிருபையை நீர் அருளி செய்தீரே. நாங்களும் இந்த உலகத்தில் உமது பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் ஒவ்வொரு நாளும் இடைகட்டப்பட்டு இடையுறாது உம்மை செல்லுமிடங்களெல்லாம் நாங்கள் மகிமைப்படுத்தவும், எங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தினாலே செயல்களினாலே உம்மை மகிமைப்படுத்தவும், கிருபையின் மேல் கிருபையை பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே நாங்கள் துதியையும் மகிமையும் செலுத்தும்படியாக நீரே கர்த்தர் என்பதை இந்த உலகத்திற்கு நாங்கள் பறைசாற்றும்படியான விசுவாச பலனையும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவ சமாதானத்துக்காக ஜெப செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்கள் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவனுடைய இரக்கம் நிறைந்த கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காகவும் திருச்சபையின் மக்களுக்காகவும் ஏனைய மக்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வளமில நித்திய தேவனே, எங்கள் அச்சிச்சார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா திருச்சபைகள் மேலும் விசேஷமாக என்னுடைய பரிசுத்த பேதராலய திருச்சபையின் மக்களும் ஏனைய கிறிஸ்தவ மக்கள் அனைவர் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி நாங்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி எங்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தலும். கர்த்தாவே, எங்கள் காரியத்தின் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டு அருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச்செய்வேன் என்று வாக்கள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்போம். உலகத்திலே பலவிதமான செய்திகளை கேள்விப்பட்டிருந்தாலும் பலவிதமான துக்கமான நிகழ்வுகளை நாம் பார்த்திருந்தாலும் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்திலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் நமக்கு பெரியதொரு விடுதலையை தந்து ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை தந்து தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உண்ண உணவு தந்திருக்கிறார், உடுக்க உடை தந்திருக்கிறார், தங்குவதற்கு இருப்பிடம் தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணி இருக்கிறார். ஜீவன் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை கரம் பிடித்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்த போகிறார், நம்மை உயர்த்த போகிறார், பெரிய சமாதானத்தை தரப்போகிறார். ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவனமாக யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம்.
சர்வ வல்லமில்ல தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான மக்களெல்லாம் மனிதருக்கும் தேவர் அற்புத பரப்ப கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழுத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றியதற்காகவும் இம்மைக்குள்ள ஆசீர்வாதங்களை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலைமதி அன்புக்காகவும் கிருபை நித்திரங்களுக்காகவும் மகிமையுடைய நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாக நன்றி இருக்கவும் எங்களுக்கு உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் உங்கள் பரிசுத்தம் நீர் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலே உங்களுடைய பொருளை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவ உணர்வு எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். தயவு செய்து உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்திலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் பெரியவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவாதி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த 1ஆம் தேதி கேட்ட செய்தியின்படி ஒருவேளை புயல் கரையை கடக்கும்போது பலவிதமான சேதம் ஏற்படுவது போல இந்த கொரோனா தொற்று நோய் நம்மை விட்டு கடல் சில நேரம் ஒரு பெரிய பாதிப்பை தந்தாலும் ஆண்டவர் ஏற்ற வேளையில் நமக்கு ஒரு நல்ல விடுதலை தருவார். யாரும் சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அந்த தைரியத்தோடு வாழும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இழந்தவன் எல்லாற்றும் ஆண்டவர் நம்ம திரும்ப திறந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் செய்திக்காக ஆயத்தப்படுகிற வேளையில் இன்றைக்குரிய தலைப்பில் பேசலாமா அல்லது எந்த வார்த்தை பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்தில் காத்திருந்த போதும் ஆண்டவர் ஒரு பகுதி எனக்கு காண்பித்தார். அதான் வாசிக்க கேட்ட 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை என் கண்முன்னாக காண்பித்தார். ஆகவே அந்த பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தருவதற்காக நான் ஜெபத்தோடு ஆயத்தப்பட்டேன். ஒரு இன்றைய சூழலுக்கு ஏற்றாற்போல் கர்த்தருடைய வார்த்தை அமைந்திருப்பதை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். நாமும் ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கேட்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீ தருகிற உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறோம், பலன் கொண்டிருக்கிறோம், நன்றி சொல்கிறோம். இந்த பசுத்த ஓய்வு நாளின் காலைவெளியிலும் உங்களுடைய திரு வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அனைவரோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தையில் கேட்க அனைவரும் கதாவே பலன் கொள்ளட்டும். நீ நாமே சுவாமி இந்த வார்த்தைகளை சிந்து தியானித்து அதே கதாவே வாழ்க்கையில கதாவே நடுவரை வாழ்க்கையில சுவாமி அதே கதாவே அபியாசப்படுத்த இந்த கிருபையும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வடிவமாக அன்போடு வாழ்த்துகிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவர்களே, இன்றைய சூழலுக்கு ஏற்ற கர்த்தருடைய வசனம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டதாக வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும்போது அங்கே முதல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அமலேக்கியர் அங்கே சிக்லாவுக்கு வந்து எல்லாவற்றையும் அவர்கள் கொள்ளையடித்து செல்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் கொள்ளையடித்து செல்கிறார்கள். 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் அவர்கள் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்றுபடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வெளியே போய்விட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இங்கே பார்க்கும்போது தாவீதும் அவரோடு இந்த மனுஷர்களும் சிக்லாவுக்கு வருவதற்கு முன்னதாக அமலேக்கியர் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து செல்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஒரு இக்கட்டான ஒரு சூழல், தாவீதுடைய வாழ்க்கை அதிகமாக நெருக்கம். எல்லாவற்றையும் அவர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். வந்து பார்க்கிறாங்க, எல்லாமே தீக்கிரைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் அவர் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். துக்கமான ஒரு சமயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே அமலேக்கியர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் கொள்ளையடித்து அவர்கள் சென்று விட்டார்கள். அமலேக்கியர்கள் துஷ்டமான ஒரு மனிதர்கள். ஒருவேளை அவர்கள் முரட்டாட்டம் பிடித்தவர்கள். அநேக நேரத்தில் அங்கே
இஸ்ரேல் மக்கள் மத்தியில் அவர்கள் போரிடுகிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நீ பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் அங்கே 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவர்கள் இஸ்ரேல் மக்களோடு அவர்கள் யுத்தம் செய்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். யாத்ராகமம் 17வது அதிகாரத்தில் பின்பகுதியை நீங்கள் பார்க்கும்போது 8வது வாசத்தை பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் வந்து ரெவி தீமிலே இஸ்ரவேலருடைய யுத்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். முதல் யுத்தத்தை பார்க்கிறோம். அமலேக்கியர் ரெவி தீமிலே இஸ்ரவேல் மக்களோட யுத்தம் பண்ணினார்கள். பார்த்தீங்கன்னா யுத்தம் நடக்கிறது. அங்கே மோசே யோசுவாவை அனுப்பி நினைச்சை யுத்தத்துக்காக ஆட்களை தேர்வு செய்ய என்று சொல்லி அனுப்புகிறார். அங்கே மோசே மலை உச்சிக்கு செல்கிறார். கையில் தேவனுடைய கோல் இருக்கிறது. அங்கே ஆரோனையும் ஊரையும் அங்கே மேலே அழைத்து செல்வதை பார்க்கிறோம். இங்கே ஒரு பக்கம் யோசுவா தன்னுடைய ஜனங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே எப்போது மோசே தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறாரோ அப்போது இஸ்ரவேல் மக்கள் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள். கையை எப்போது கீழே விடுகிறாரோ அப்போது பெலிஸ்தர்கள் மேற்கொண்டதாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம் சூழலை பார்க்கும்போது இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டம். ஒருவேளை கொரோனா அந்த வைரஸுக்காக இன்றைக்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் அதிகமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தம் பலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மோசே கோலை உயர்த்திய போதும் இஸ்ரவேல் மக்கள் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் போதும் ஆண்டவரை தேடும் போதும் நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கும் போதும் இன்றைக்கு நாம் சோர்ந்து போகாமல் ஜெபித்தோமானால் அங்கே அவர்கள் ஒரு கூட்ட மக்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களும் செவிலியர்களும் அதிகாரிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம ஜெபித்தாம் கொரோனாவை அவர்கள் மேற்கொள்வார்கள். நாம சோர்ந்து போய்விட்டால் ஒருவேளை கொரோனா மேற்கொள்ளும் அநேக உயிரிழப்பு நேரிடும். இந்த காலவெளியிலும் இன்னும் அதிகமாக ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். மோசையின் கையை தளர்ந்து போகிறது. அங்கே பெலிஸ்தர்கள் மேற்கொள்கிறார்கள். ஒன்று செய்தாங்க. அங்கே ஆரோனும் ஊரும் என்ன செய்தார்கள்? இரண்டு பக்கமாக நின்று கொண்டு மோசையின் கரங்களை தாங்கி பிடிக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இரண்டு பேரும் கரங்களை தாங்கி பிடித்த போது அங்கே இஸ்ரவேல் மக்கள் அமலேக்கியரை மேற்கொள்வதை வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிகமான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேசத்தில் பலவிதமான போராட்டம். நம்முடைய கரங்களை உயர்த்தும் போதும் நம்ம ஆண்டவரை தேடும் போதும் நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்கும் போது தோள் கொடுக்கும் போதும் கண்டிப்பாக ஆண்டவர் இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இங்கே ஆரோனும் ஊரும் அங்கே மோசையின் கரங்களை தாங்கி பிடித்துக் கொண்டார்கள். அங்கே யுத்தத்தில் இஸ்ரவேல் மக்கள் மேற்கொள்வதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலை பொழுதிலும் நாமும் உற்சாகத்தோடு ஜெபிக்கும்படியாக, போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கும்படியாக, நோயாளிகளுக்காக ஜெபிக்கும்படியாக, மருத்துவர்களுக்காக செவிலியர்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவரை அன்போடு அழைக்கிறார். இங்கே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அமலேக்கியர்கள் அங்கே எல்லாவற்றையும் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். பொதுவாக நாம் பார்க்கும்போது எப்போதுமே மறுமனையாட்டின் பிள்ளைகள் பிரச்சனைக்கு உரியவர்கள். நம் தேசத்தில் பார்க்கிறோம். எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா மறுமனையாட்டின் பிள்ளைகள் பிரச்சனைக்கு உரியவர்கள். நீ வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆதியாகமம் 36:12 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏசாவின் மகன் எலிபாசுக்கும் அங்கே இந்நாளுக்கும் அங்கே பிறந்த அந்த மகன் தான் அமலேக் என்று பார்க்கிறோம். அதன் வழித்தோன்றல் தான் அமலேக்கியர். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கு மறுமனையாட்டுக்கு பிறந்தவன் தான் அமலேக். அமலேக்கு பார்த்தீங்கன்னா அந்த சந்ததி துஷ்ட மனிதராக காணப்பட்டார்கள். எப்போதும் போர் செய்வதும் கொள்ளையடிப்பதும் அவர்கள் வழக்கமாக இருந்தது. அன்பானவர்களே, இங்கேயும் அமலேக்கியர் பார்த்தீங்கன்னா அங்கே சிக்கலாக வந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து செல்வதை நாம் பார்க்கிறோம். இதை பாருங்க, பல இடங்கள்ல அந்த 2வது மனைவியுடைய பிள்ளைகள் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள். அதே போல அமலேக்கியரும் இங்கே அந்த மக்களுக்கு பிரச்சனையாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் தாவீது செய்த முக்கியமான காரியத்தை தான் இன்றைக்கு நாம் சற்று சிந்திக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுகிறோம். இங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இழந்து போன சூழல்ல அந்த ஜனங்கள் அழுகிறதற்கு தங்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா 4வது வருஷத்து பார்த்தீங்கன்னா தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாவற்றையும் இழந்த சூழல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழலாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறோம். பலவிதமான காரியங்களை இழந்து போயிருக்கிறோம். நாமும் சோர்ந்து போயிருக்கோம். ஆனால்
தாவீது அந்த நெருக்கத்தில் என்ன செய்தார் பாருங்க. அங்கே எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு சூழல். அங்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல தாவீது 2 மனைவிகளாகிய அங்கே இஸ்ரேல் ஊராளன அங்கே அகினபாவும் கர்மேல் ஊரான நாபாலின் மனைவியாக இந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று அவங்க பார்க்கிறோம். பாருங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் ஆசைப்படுகிறாங்க. எப்படியாவது அவனை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் நாம் எல்லாற்றையும் இழந்து இருக்கிறோமே, இந்த தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள். நெருக்கமான சூழலை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழல், வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழல். தாவீது மிகவும் நொந்து போயிட்டார். ஐயோ, அந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள் என்று சொல்லி அங்கலாய்க்கிறார். ஆனாலும் அவர் செய்த முக்கியமான ஒரு காரியம், நீ பார்த்து முதல் காரியமாக பார்க்கும்போது அங்கே 6ஆம் வசனம் பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான தொழில் துறைகளில் நஷ்டம், இன்றைக்கு நாம் செய்கின்ற வியாபாரங்கள் அதிகமான நஷ்டம், வேலையாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பல விதமான இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய நிறுவனங்கள் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி எல்லா காரியங்களிலும் இன்றைக்கு பல விதமான இழப்பை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் சோர்ந்து போயிருக்கிறோமாம். தாவீது செய்த முதல் காரியம் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். நீ சோர்ந்து போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம். அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். ஐயோ, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கை நீங்கள் இழந்து போக வேண்டாம். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரை நம்மை திடப்படுத்துகிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அங்கே தாவீதுக்கு கடவுள் கொடுத்த வாக்கு, நீ ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீ சோர்ந்து போக வேண்டாம். உங்களை நீங்களே ஆண்டவருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். ஒருவேளை சூழல் நமக்கு சாதகமாக இல்லைதான், ஒளி நமக்கு பாதகமாக அமைந்திருக்கிறது, நீ பலவிதமான நெருக்கத்தில் இருப்பது உண்மைதான். ஆடலும் நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருக்குது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது அந்த நெருக்கமான சூழல், ஒரு பக்கம் இழப்பு, மனைவி இழந்திருக்கிறான், ஜனங்களாம் கொள்ளையடிக்க போட்டு கொண்டு போகப்பட்டார்கள். நீ பலவிதமான இக்கட்டான சூழலும் அநேகர் கல்லறிவதற்கு ஆசைப்படுறாங்க. அந்த இக்கட்டான சூழலும் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கை ஒரு சின்ன ஒரு பொருளை இழந்தால் நாம் எப்படி இருக்கிறோம்? டென்ஷன் ஆகி விடுகிறோம். ஒரு சின்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கை இழக்கப்படும் போது, இழந்து விடும்போது நம்ம எவ்வளவு சோர்ந்து போகிறோம் பாருங்க. தாவீதுக்கு பலவிதமான நெருக்கம், எல்லா பக்கம் நெருக்கம். ஆனாலும் அவன் தன்னை ஆண்டவருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்வதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமத்தை காத்திருங்கள். அந்த உன்னதமான பலனை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இவன் செய்த முக்கியமான காரியம் ஆண்டவருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த பார்க்கிறோம், ஒரு இக்கட்டான சூழலை கூட உதவி செய்த தாவீதை பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா போற வழியில யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டு செல்கிறார்கள். ஒரு எகிப்தியன் வியாதிப்பட்டு அங்கே கிடக்கிறான். பார்த்தீங்கன்னா அமலேக்கியருடைய வேலைக்காரன். அந்த அமலேக்கியர்களுக்கு எவ்வளவு வேலை செய்திருப்பான் யோசித்து பாருங்க. ஒரு நோய்வாய்ப்பட்ட போது அவனை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். நீ வாசித்த 30வது அதிகாரம் அங்கே 13ஆம் வசனம் பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவழி நன்றாக இருக்கும்போது பயன்படுத்திக் கொண்டார்கள், வியாதி வந்தபோது வழியிலே விட்டு சென்று விட்டார்கள். எவ்வளவு கஷ்டமான காரியம் பாருங்க. அமலேக்கின் வேலைக்காரன் வியாதிப்பட்ட போது அவர்களால் கைவிடப்பட்டான், நொந்து போய் கிடக்கிறான், குற்றுயிராக கிடக்கிறான். 3 நாள் சாப்பாடு கிடையாது. ஆனால் தாவீது அந்த மனிதனுக்கு உதவி செய்வதை பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுக்கலாம். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இக்கட்டான சூழலில் கூட அந்த மனிதனை காப்பாற்றுவதை பார்க்கிறோம். 2 காரியங்கள், நோய்க்கான ஒரு மருந்தை கொடுக்கிறார்கள், அத்திப்பழ அடையை கொடுக்கிறாங்க. அவன் பலன் கொள்வதற்காக வற்றலான 2 திராட்சை கொலைகளை கொடுத்து மறுபடியும் அவன் எழும்பி நிற்கிற அளவுக்கு அவனுக்கு உணவை கொடுத்து அவனை தேற்றுவதை நவயத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலை பொழுதிலும் நாமும் நம்முடைய வேலை செய்கிற மக்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? நம்ம கீழே பணியாற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? பசியா எடுக்கிற மக்களை நான் கைவிட்டு விட்டோமா? யோசித்து பாருங்க. நமக்கு கீழாக எத்தனை பேர் பணி செய்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை ஆண்டுகளாக நமக்கு உழைத்து கொடுத்திருப்பார்கள். இன்னைக்கு எஜமானாகி நாம் அனைவரும் அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. எத்தனை தொழிலாளிகள் ஊருக்கு செல்வதற்கு ஆயத்தப்படுறாங்க. எத்தனை பேர் பசியும் பட்டினியுமாக கிடக்கிறாங்க. நன்றாக இருக்கும்போது வேலை வாங்குகிறோம்,
அவர் வழியாக அநேக பயன்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் நோய்வாய்ப்படுகிற போதும் இக்கட்டான சூழலும் நாம் அவர்களை ஆதரிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆறில் பங்கு பெறுகிற அனைவரும் உங்களுடைய வேலைக்காரர்கள் பசியாக கிடக்கலாம், உங்களை நம்பி இருந்தவர்கள் இன்றைக்கு ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த சோர்ந்து போன வேலைகளில் உதவி செய்வது உங்களுடைய கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. யாராக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பல்வேறு நிறுவனங்களாக இருக்கட்டும், இந்த காலவெளியிலும் அந்த மக்களை நீங்கள் ஆதரிக்கும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். இங்கே தாவீது நோக்கத்தோடு படையெடுத்து அவன் செல்கிறான், யுத்தத்துக்காக செல்கிறான். ஆனாலும் வழியிலே அந்த கடந்த எகிப்திற்கு வேண்டிய உதவி செய்து அவனை மறுபடியுமாக பலப்படுத்துவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்ட போதும் அவன் பலன் கொள்வதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். அங்கே அவன் அதை சாப்பிட்ட போதும் அங்கே அவன் மறுபடியுமாக அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது என்று பார்க்கிறோம். சாப்பிட்ட உடனே ஒரு புது பலன் அவனுக்கு வந்தது. இன்னைக்கு எத்தனை மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க, இன்றைக்கு பசியோடு கூட இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு உணவு கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த ஆபத்தான சூழலை கூட தாவீது யுத்தத்தை மாத்திரம் செய்யாதபடிக்கு அங்கே கீழே கிடந்த மனிதனையும் தூக்கி விடுகிற அந்த உன்னதமான பண்பை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கொரோனா பாதிக்கப்பட்ட சூழலிலும் அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கே நாம் அடுத்து பார்க்கும்போது 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்திலும் கேட்கிற தாவீதாக அவன் செயல்பட்டான். 8 வாசத்தை பார்த்தீங்கன்னா தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனாம் என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடரும், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவன் பதில் சொல்வதை நாம் வேதத்தை வாசிக்கிறோம். 8 வாசத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போக வேண்டுமா, திரும்ப கிடைக்குமா, இது சரிதான என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலும் காத்திருப்பதை நான் பார்க்கிறோம். தாவீது அந்த நெருக்கமான சூழலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நான் செல்ல வேண்டுமா, இது எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி அவன் கேட்டபோது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போ, எல்லாவற்றையும் நிச்சயமாய் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம், ஆண்டவருடைய சித்தத்துக்கு அடிபணிகிற ஒரு அனுபவம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன என்பதை நாம் கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுவார். ஒருவேளை அந்த தொண்டை தொடர வேண்டுமாம், தொடர வேண்டாமாம், நம்முடைய வாழ்க்கையில கேட்கும்போது ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஆண்டவராக, எல்லாவற்றையும் சித்தத்தின்படி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இங்கே தாவீது அந்த நெருக்கமான சூழலை கூட ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியிலும் நம்முடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட சிந்தை இருக்குதாம், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கேட்கிற பழக்கம் நமக்கு இருக்குதாம். யோசித்து பார்ப்போம், நாம் சுயமாக நாம் செயல்படுகிறோமா, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்படுகிறோமா? ஆண்டு சித்தத்தை அறிந்து நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாக மாறும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இங்கே தாவீதை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவன் கேட்கிறான். ஆண்டவர் கொடுத்த பதில், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் பதில் கொடுப்பதை பார்க்கிறோம். மறுபடியும் உற்சாகத்தோடு அங்கே படையெடுத்து செல்கிறார்கள். அங்கே தாவீது அவன் ஜனங்களும் வெற்றி கொள்வதை பார்க்கிறோம். நீ பார்த்தீங்கன்னா பின்பகுதியை பார்க்கும்போது அங்கே 200 பேர் நினைச்சிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. 400 பேர் யுத்தத்துக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். அங்கே பின்பகுதியை பார்த்தீங்கன்னா 17 வசனம், தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்பன 400 வாலிபத்தவர் அவர்கள் வேறுவரும் தப்பவில்லை என்று பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் அவன் தாவீது வெற்றி பெறுகிறான், முறிய அடிக்கிறான். ஆண்டவருடைய பலன் கூட இருந்தபடினாலே, ஆண்டு சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தபடினாலே அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யுத்தத்தில் வெற்றி தருவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, பார்த்தீங்கன்னா பின்னான பகுதியை வாசித்து பார்க்கும்போது அங்கே 19 வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். யுத்தம் அங்கே ஆண்டவருடையது, மறந்துவிட வேண்டாம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போதும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கொள்ளையாடி போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தந்தார் என்று பார்க்கிறோம். ஒன்றையும் அவன் விட்டு விடவில்லை, எதையுமே அவன் இழந்து விடவில்லை. அங்கே தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். நீங்கள் பலவிதமான காரியத்தில் நாம் எல்லாற்றையும் இழந்திருக்கலாம், பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் இழந்ததாக நினைக்கிறீர்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க, ஒன்றும் குறைவிடாமல் எல்லாற்றையும் ஆண்டவர் திரும்ப தருவார். இயல்பு நிலை திரும்பும், வடிவாக தொழில் அதிகமாக பெருகும், உடைய வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் இழந்ததாக நினைக்கிறீர்களோ, வடிவமாக ஆண்டவர் திரும்ப தருவார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே உடைய வேலைக்காரர்களை மறந்துவிட வேண்டாம், வேலைக்காரிகளை மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய
ஒருவேளை பக்கத்து வீட்டு மக்களை நீ மறந்து விட வேண்டாம். இந்த கஷ்டமான காலத்திலும் அவர்களுக்கு வேண்டிய உதவியை நீ செய்யும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்கள் அப்பேற்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும்போது அது ஆண்டவருக்கு செய்கிற உதவி என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ உதவி செய்வோம். நம்ம ஆண்டவருக்காக நம்மை திடப்படுத்திக் கொள்வோம், தைரியப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. ஒருபோதும் நம்மை ஆண்டவர் கைவிட மாட்டார், ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு கூடிய வரைவில் ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து நம்ம தேசத்தை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக்கி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய கரங்களை அதிகமாக உயர்த்துவோம். அந்த போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபம் செய்வோம், நோயாளிகளுக்காக ஜெபம் செய்வோம், மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக திறப்பில் நின்று நாம் ஜெபிக்கும் போதும் நம்முடைய கைகளை உயர்த்தும் போதும் யுத்தம் ஆண்டவுடையது, ஆண்டு வெற்றி தருவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஜெபிக்க மறந்துட்டோம், நம்முடைய கைகள் தளர்ந்து போச்சுன்னா அமலேக்கியர்கள் வெற்றி பெறுவார்கள், கொரோனா வெற்றி பெற்றுவிடும். அந்த மறுவிலை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்வோம், உற்சாகத்தோடு ஜெபம் செய்வோம், கடவுளை சமத்தில் காத்திருப்போம். ஆண்டு உண்மையாகவே வெற்றி தந்து ஒரு விடுதலை தந்து வடிவமாக இழந்து போன எல்லா செல்வங்களையும், இழந்து போன எல்லா சுகத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாகவே அந்த சிந்தோடு கடந்து செல்லுங்க, திடப்படுத்திக் கொள்ளுங்க, தைரியமாக இருங்க. ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது, ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. நீ ரொம்ப தைரியமாக இருங்க. ஆண்டு எல்லாற்றையும், இழந்து போன எல்லாற்றையும் உங்களுக்கு தருவார். இழந்து போன வேலையாட்களை தருவார், இழந்து போன பணத்தை உங்களுக்கு தருவார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். நெருக்கமான இந்த காலங்களில் ஆண்டுக்குள்ளாக உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டோட சமத்தில் காத்துருங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்படுமாகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட அனைவரும் அந்த சிந்தையோடு நீங்க கடந்து செல்லுங்க, ஆண்டுக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளுங்க. தேவாதி தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்புடரே, இந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒரு இக்கட்டான சூழல்ல, ஒரு நெருக்கமான சூழல்ல தாவீது உம்முடைய சமத்தில் காத்திருந்து தன்னை திடப்படுத்திக் கொண்டான். யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தீங்க சாமி, இழந்து போன எல்லாற்றையும் திரும்ப கொடுத்தீங்க சாமி நட சொல்கிறோம். அன்றைக்கு கத்தாவே அமலேக்கியர் யுத்தம் செய்த போதும் மோசேயும் ஆரோனும் ஊரும் இணைந்து கத்தாவே கரங்களை உயர்த்திய போது கத்தாவே மாபெரும் வெற்றி பெற்றார்கள். நாங்களும் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஆண்டவரே இணைந்து செபிக்க, கரங்களை உயர்த்த, தோல் கொடுத்து கதை செயல்படுவதற்கு கத்தாவே உதவி சொல்ல செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட அனைவரையும் திடப்படுத்த முடிய செபிக்கிறோம், தைரியப்படுத்த முடிய செபிக்கிறோம், பலப்படுத்த முடிய செபிக்கிறோம். எல்லா அமலேக்கியர்களும் ஒளிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். என் தேவன் நாம் வெற்றி தரப்போவதற்காக சோதரும். கூடிய விரைவில் கத்தாவே இயல்பு நிலை திரும்பவும் மக்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கு உதவி சொல்லுமா செபிக்கிறோம். இந்த வார்த்தையின் வழியாக ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆம். அனைவரும் சேர்ந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 310 பாடுவோம். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. 310வது கீதங்கள். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. பாவிக்கு ஆவியின் கனி எனும் ஸ்நேகம், பரம சந்தோஷம், நீடிய சாந்தம், தேவ சமாதானம், நற்குணம், தயவு, திட விசுவாசம், சிறிதனும் இல்லை. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. தீபத்துக்கெண்ணையை சீக்கிரம் போற்றும், திரியவியாமலை தீண்டிய ஏதோ, பாவ அசூசங்கள் விலக்கிய மாற்றும், பரிசுத்த வரம் தந்தன் குறைகளை தீரும். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற வாழ்மரம் அல்லவோ, மூர்க்கனி முகம் காணவும் பயிர் அல்லவோ, முழு நெஞ்சம் விளைவற்ற புவர் நிலம் அல்லவோ. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின்
அரசே. நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, நமக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்களுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, காவல்துறை அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக, ஆட்சியாளர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய கரங்கள் உயர்த்தப்படும் போது அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நோயாளிகள் குணமடைவார்கள். நாடு மறுபடியுமாக இயல்பு நிலைக்கு திரும்பும். நாம் கரங்களை விடும்போது, சோர்ந்து போகும்போதும் அந்த வியாதி தொற்று அதிகமாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த காலை பொழுதிலும் அந்த வியாதியின் கூட்டுறதுக்காக ஜெபம் செய்வோம். சென்னை பட்டணம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்திற்கும் ஆண்டவர் விடுதலை தரும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். மற்ற மாவட்டங்களிலும் பாதிப்பட்ட மக்கள் சுகம் பெறும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய திருவள்ளி திருமணத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய வீக்கபுரம் பட்டணத்துக்காக ஜெபம் செய்வோம். தொழில் துறைகளுக்காக, வியாபாரங்களுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். இந்த தொலைக்காட்சி வழியாக ஆராதனையில் பங்கு பெற்ற அனைவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக சோதரம். மறுபடியும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய திருவார்த்தையை கேட்பதற்கு தந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி சொல்கிறோம். தாவீது நெருக்கப்பட்ட போது சாமி உமக்களாக திடப்படுத்திக் கொண்டார். எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டார். தாவே, நாங்களுடைய வாழ்க்கையில் சாமி நெருக்கமான சூழலில், கஷ்டமான சூழலில் தாவே உம்முடைய சமதை காத்திருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற அந்த அனுபவத்தை தந்தலும்படியாக செபிக்கிறோம். சோர்ந்து போன உள்ளங்களை தேற்றும்படியாக செபிக்கிறோம். கவலையோடு கண்ணியோடு வாழும் பிள்ளைகளுக்கு தாவே ஆறுதலையும் சகாத்தையும் அருளிச்சும்படியாக மன்றாடுகிறோம். இந்த காலையில் ஒவ்வொரு காட்சி செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில தாவி பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காட்சி செபிக்கிறோம். இதை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். ஆறுதலுக்கு பங்கு பெற்று ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். கண்ணீரை துடைக்கும்படியாக செபிக்கிறோம். எதெல்லாம் இழந்ததாக நினைக்கிறார்களோ சாமி, இழந்து போன எல்லாவற்றிலும் வெற்றியை நீ தரும்படியாக செபிக்கிறோம். இழந்து போன எல்லாவற்றையும் தாவே பல மடங்கு நீ திருப்பி தரும்படியாக மன்றாடுகிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சுவாமி நெருக்கமான காலங்களிலும் எய்த்தனுக்கு சுவாமி உதவி செய்து போல தாவி நாங்களும் நெருக்கமான சூழலுக்கு தாவே கீழாக பணியாற்ற ஒவ்வொருவரும் போசிக்கிறேன். அந்த கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். உதவி செய்து சிந்தனை தரும்படியாக செபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செபிக்கிறோம். வட மாநில தொழிலாளர்களுக்காக செபிக்கிறோம். ஏழை மக்களுக்காக செபிக்கிறோம். சாமி ஒவ்வொருவரையும் ஆசிரியப்படியாக செபிக்கிறோம். தேவையான உணவை தந்திரப்படியாக செபிக்கிறோம். மறுபடியும் இயல்பு நிலை திரும்பவும், மறுபடியும் மகிழ்ச்சி கொடுக்கத்தாவே பணியாற்றவும் ஏற்ற வாய்ப்புகளை உருவாக்கி தரும்படியாக மன்றாடுகிறோம். சேஷமாக நாடே போராடி கொண்டு அறிவிங்க சாமி. இந்திய தேசத்தில் ஒரு பெரிய ஒரு விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செபிக்கிறோம் சாமி. நோயில் இருக்கிற விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம். அப்படி கண்ணீரை துடைக்கும்படியாக செபிக்கிறோம். இதுக்காக தாம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். மருத்துவ ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். இந்த மருத்துவர்களுக்காக இன்னைக்கு தாவே தாதிமார்களுக்காக செபிக்கிறோம். மருந்து ஆளுநர்களுக்காக செபிக்கிறோம். உதவி செய்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் சாமி. எல்லாரையும் ஆசிரியப்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நோய் தொற்றுக்கத்தாவே பரவாதபடிக்கு அவர்களையும் பாதுகாத்து ஜெபிக்கிறோம். அது கொடுக்கிற சிகிச்சை வழியாக கூடிய விரைவில் நல்ல சுகம் பெற்று சுவாமி எங்களுடைய தேசம் கொரோனா இல்லாத தேசமாக என்னை மாற்றி தரும்படியாக மன்றாடுகிறோம். எப்படி செய்யப்படுறதுக்காக சோதரம் நல்லபடி சமத்தை காத்திருக்கிறோம். என்னை தாழ்த்துற வறுமையாக்கிறோம் சாமி. என்னுடைய குறைகளை தயவாக மன்னித்து சாமி எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி சொல்கிறோம். திருவள்ளி திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம் சாமி. எல்லாருக்காக குருமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆலய பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு தாவே ஒவ்வொருவரையும் ஆசிரியப்படியே ஜெபிக்கிறோம். இது மறுபடியும் ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்படவும் ஆராதிக்கும் நல்ல வாய்ப்புகளை தாவே தந்திரப்படியாக ஜெபிக்கிறோம். சேஷமாக தேசத்திலையும் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை இதை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அனைவரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. நீ நமக்கு பெரிய கலெக்ஷன் ஜெபிக்கிறோம். இந்த மதமான கடிதம் மறுபடியும் மூடும்படியாக ஆண்டவரே கிருபை செய்தீங்க சாமி ஸ்தோத்திரம். நீ நமக்கு தாவே மதமான குடிகள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த குடியை விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கத்த மக்கள் சுபிட்சமாக வாழட்டும். குடும்பங்களுக்கு தாவே சண்டை சசில் இல்லாதபடிக்கு சுவாமி மன அமைதியோடு வாழ உதவி ஜெபிக்கிறோம். நீ நமக்கு குடும்பங்களுக்கு தாவே வருகின்ற எல்லா வருவாயும் ஆசுவதமை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வீணான செலவுகளுக்கு நோய்களுக்கும் விலைக்கு பாதத்தினுடைய ஜெபிக்கிறோம். இந்த ஆட்சியாளர்களுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. பரமஞானத்தோடு ஆட்சி செய்ய உதவி செய்யுங்க. இந்த காலகட்டங்களுக்கு தாவே எப்படி நடத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும், தேவன் தாமே தெளிவாக நடத்த முடியாது ஜெபிக்கிறோம்.
அனைத்து தாழ்ந்து உடைய சமதலுக்கு தாமர்ந்து சித்தத்தை கேட்டு அறிந்தது போல சுவாமி ஒவ்வொருவரும் உடைய சமதலை காத்திருந்த ஆண்டவரை உடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் சித்தத்தை செயல்படும் கிருபை செபிக்கிறோம். நீங்க சொல்லும் போது எல்லாமே வெற்றி கத்தாவே உடைய சமதலை காத்திருக்கிற அந்த கிருமியை தரமுடியாக செபிக்கிறோம். விசேஷமாக திருச்சபையின் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் அனைவரும் ஆசிரியர் செபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்கள் பலப்படுத்துங்க சுவாமி. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். வீட்டில் தங்கி கத்தாவை படிக்கிறேன் ஒவ்வொரு பாடங்களையும் ஆசிரியர் ஜெபிக்கிறோம். புதிய கல்வி ஆண்டையும் ஆஸ்வதமத்தினுடைய ஜெபிக்கிறோம். இந்த ஆரணிகளுக்கு பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. ஒலிபரப்பு செய்கிற கத்தாவே நிறுவனத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒலிப்பதிவு செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இங்கே ஆளுக்கு பங்கு பெற்ற உதவி செய்த அனைவரையும் பேவராக ஆசிரியர் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. வருகின்ற வாரம் பொழுதும் தேவிய பிரசங்கத்தா கருவி ஆஸ்வாதம் எங்களோடு கூட தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். கூடிய விரைவில் ஒரு விடுதலை வாழ்வினை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அருமரட்சர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்று வரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். அனுக்கிரக வார்த்தையுடே இப்போதடியாரை அனுப்புமையா. மனமதில் தயவுறு மகத்துவ பரணே வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவுறு மகத்துவ பரணே வந்தனம் உமக்காமே. நின் திருநாமமதில் கேட்ட நிர்மல மாமொழிகள் சந்ததம் எமதகம் மிக பல அளித்திட சுவாமினி அருள் புரிவார். சந்ததம் எமதகம் மிக பலன் அளித்திட சுவாமினி அருள் புரிவார். தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகண தினமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரணே பாதசரண் ஆமே. பாத்திரமே அதிசோபித பரணே பாதசரண் ஆமே. எங்கள் கண்களை மேல் பெருமை கத்தாவே, வாயின் வார்த்தைகளும் இறைத்தின் தியானங்களும் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பெருதியாயிருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அடுத்த ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.